கலைஞருக்கோ ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ சொந்தமான கட்சி கிடையாது. தமிழ்நாடு தனக்கு சொந்தம் நினைச்சுக்கிட்டு கபலீகரம் செஞ்சாங்கல்ல, விளைவு தான் இன்னைக்கு வந்து சீமானை தேடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. நீங்கள் சவுக்குக்கும் அவருக்குமான முரணமே நமக்கு தெரியும். நம்ம பேர் வந்து நிறைய வலைதளங்களில் இவ்வளோ பிரச்சனையாச்சு. சவுக்கை கைது பண்ணதுலாம் ரைட்டு, கஞ்சா எப்படி வந்துச்சுன்னு கேள்வி கேட்டார்ல. கஞ்சா விற்கிறதே கவர்மெண்ட் தான், நீங்கள் தான் வந்து ஊக்குவிக்கிறீங்க, நீங்கள் தான் தடுக்க தவறுனீங்க, எப்படி கஞ்சா வந்திருக்கும்? அப்போ செந்தில் பாலாஜி வழக்கு ஒரு ப்ராக்ரஸுமே இல்லை பார்த்தீங்களா? தொடர்ந்து காவல் நீட்டிப்பு. சவுக்கையும் செந்தில் பாலாஜியும் ஒரே சிறையில் வைங்க, ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்து வழக்கு வரட்டும். இல்லை, இன்றைக்கு கிடைச்ச தகவல் சொல்றேன், விஷால் அண்ணாமலையை சந்திக்கிறாராம். பயோபிக் பண்ண போறாங்க, படம் எடுக்க போறாங்க. அதுக்காக மட்டும் இல்ல, இந்த பிரச்சனை குறித்து பேசுவதற்காக போறாராம் விஷால். செய்தியாவே வந்திருக்கு. வெறுப்பின் உச்சத்துல தான் திமுக இருக்கணும் பொழுது 26ல் அவருக்கான வாய்ப்பு கிடையாது. அடுத்து எனக்கு தெரிஞ்சு 10 ஆண்டு காலம் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்கான எந்த சாத்தியக்கூறுமே இல்லை. நீங்களும் விஜயும் கூட்டணி சேர்ந்தா ஒரு பெரும் கூட்டத்தின் தலைவராக நீங்க ரெண்டு பேருமே உள்ள போகும்போது எப்படி இருக்கும் பாருங்க. வா தலைவான நீ பாட்டு போட்டு கூப்பிடுவாங்க, போங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் எடுத்தோன்னே எதிர்கட்சி தலைவராக வந்து உட்காருவதற்கான வாய்ப்புகள் கம்மி. நிச்சயம் வந்து எதிர்கட்சி தலைவராக வரணும். 15 கோடி 20 கோடிக்கு ஒரு வாட்சி கட்டுற அளவுக்கு சாதாரணமாக உங்களுக்கு செல்வம் வந்திருக்குனாக்கா என்ன வேலை செஞ்சீங்க ஒன்று இருக்குல்ல. இப்போ தான் அமைச்சராக நீங்கள், அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ படம் நடிச்சிங்க, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம், அதில் எத்தனை ப்ரொடியூசரை தெருவில் நிப்பாட்டிங்க, எல்லாமே நமக்கு தெரியணும். நம்மளுக்கு இந்த 3 ஆண்டு காலத்தில் இவருடைய சாதனை என்னவாக இருக்குது? வேங்கைவேல் மலம் கலந்த விஷயமா இருக்கட்டும், இது வரைக்கும் தீர்வு வெட்டப்படாமல். நாங்குநேரில் ஒரு மாணவன் வெட்டப்பட்டார் பார்த்தீங்களா, அந்த மாணவர் வந்து இன்றைக்கி 460க்கு மேலே மார்க் வாங்கியிருக்கிறார். மோசமான ஆட்சி. இந்த 3 வருஷத்தில் இவங்க செஞ்சு கிழிச்சது இது ஒன்று தான். திராவிட மாடல் இதுக்கு இவங்களே பெருமையாக வந்து ஒரு மாநாடு நடத்தி அவங்களே மெடல் குத்திக்க வேண்டியதான். பொது வெளியில் ஒரு பொம்பளை பிள்ளை தலைமுடியை முழுக்க அவுத்துட்டு உள்ள கையை விட்டு நோண்டி செக் பண்ணுறன்ற பேரில் உங்களை தொடுவதற்கு யார் அனுமதி கொடுத்தாங்க? சீமானவர்களை தேடுறதுக்கான ஒரு காலம் வந்துருச்சு அப்படின்னு திமுக அவங்களோட உழைப்புக்காக போராடினது எல்லாமே சீமானவர்களுக்கான ஆதரவாக மாறிடுச்சான் இருக்குல்ல. உதாரணத்துக்கு அவங்க வந்து ஓகே, நம்ம வந்து இந்த விஷயம் பண்ணுவோம், கிளாம்பாக்கத்தில் ஒரு பேருந்து நிலையம் கட்டுவோம், பரந்தூரில் ஒரு விமான நிலையம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒரு மாவட்டங்கள்லேயும் ஒரு விஷயத்தை அமைப்போம்னு ஒன்று பண்ணுறாங்க. அது எல்லாமே விவசாயிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்குமே ரொம்ப அவஸ்தையாக மாறுது. இதனால இவங்களோட ஆட்சி போதும்னு சொல்லி சீமானை நம்ம தேடுறோம்ல. ஒருவேளை திரு சீமானவர்களே வந்து அவ்வளோ பிரச்சாரம் பண்ணாலும் அவரை தேடி இருக்க மாட்டோம், திமுகவோட இந்த செயல்பாட்டாளர் தேடுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. முதல்ல திமுக என்ற கட்சியை திமுகவுடைய கலைஞருக்கோ ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ சொந்தமான கட்சி கிடையாது. இவங்க எவனோ ஒருத்தன் கட்சியை வந்து தனக்கு சொந்தம் நினச்சிக்கிட்டு, அதே மாதிரி தமிழ்நாடு தனக்கு சொந்தம் நினச்சிக்கிட்டு கபலீகரம் செஞ்சாங்கல்ல, இதோடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து சீமானை தேடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. நீங்கள் அண்ணன் சீமான் வந்து எந்த விஷயம் இருந்தாலும் குரல் கொடுப்பார், சமரசம் இல்லாமல். ஈவன் நீங்கள் சவுக்குக்கும் அவருக்குமான முரணமே நமக்கு தெரியும். நம்ம பேர் வந்து நிறைய வலைதளங்களில் இவ்வளோ பிரச்சனையாச்சு. இருந்தாலும் அந்த அரசியல் மாண்போட சவுக்கை கைது பண்ணதுலாம் ரைட்டு, கஞ்சா எப்படி வந்துச்சுன்னு கேள்வி கேட்டார்ல. கஞ்சா விற்கிறதே கவர்மெண்ட் தான், நீங்க தான் வந்து ஊக்குவிக்கிறீங்க, நீங்க தான் தடுக்க தவறுனீங்க, எப்படி கஞ்சா வந்திருக்கும்? அப்போ சவுக்க நான் பெயில்ல போடணும்ன்ற ஒரு நோக்கத்தோட கஞ்சா வைக்கப்பட்டதாக பாக்குறன்றதான அண்ணன் சொல்றாரு. அப்போ தன்னை கடுமையாக விமர்சித்த சவுக்கை கூட வந்து மாண்போடு அணுகும் பொழுது இந்த மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ந்து எத்தனை விஷயங்கள் பேசினாரோ, என்னெல்லாம் சொன்னாரோ அதான் நடந்துச்சு. இன்னைக்கு பட்டாம்பூச்சியை காணா, தட்டாம்பூச்சியை காணா, இன்னைக்கு தேனீகளை காணா, இன்னைக்கு குருவிகளை காணா, தூக்கணாங்குருவிகளை காணா, ஆடு மாடு தண்ணி இல்லாம சாகுது. இன்னைக்கு மலைகளை காணாமலே, இந்த மழையும் கிடையாது, அந்த மழை வந்தாலும் சேமிச்சு வைக்கிறதுக்கு துப்பு கிடையாது. நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு அமைச்சர் இருக்காரு, எதுக்கு இருக்காருன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. அவங்களுக்கு ஏப்ரல் மே ஜூன்னாலே தண்ணி இருக்காது, அதே மாதிரி நவம்பர் டிசம்பர்னா தண்ணி வரும். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும், இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும், இதை பத்தியுமே தெரியாத ஒரு அரசாங்கம் என்ன அரசாங்கம்? இவர்களுக்கு தெரிஞ்சு எல்லாம் எதுலெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம். இப்போ நீட்டை வச்சு நான் சொல்லலையா, மாணவ பிள்ளைகள் மீது வரி சுமத்துவது போல படிப்புக்கும் சுமத்தி அவர்கள்ட்ட காசை உருவக்கூடிய வேலையை பார்க்குறீங்களே தவிர இது வரைக்கும் நாட்டுகளுக்காக என்ன செஞ்சீங்க? அப்போ இந்த திராவிட கட்சி, இந்த திமுக தேவையா நமக்கு அப்படின்னு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த திமுகவை ஒழிக்காமல் இங்கே மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னா கிடைக்கவே கிடைக்கும். 3 ஆண்டு காலம் நடக்குது அப்படின்னு இன்னும் 2 வருஷம் தான். 2026ல் அடுத்த ஒரு தேர்தல் வந்துடும். 2 வருஷம் வரைக்கும்ன்றதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னாக்கா ஜாஃபர் சாதிக்கு மேட்ரு இருக்குல்ல. ஆமாங்க,
நீங்கள் வந்து 29ஆம் தேதி வரைக்கும் அவர் காவல் நீடிப்பு. நீங்கள் அவருடைய விஷயத்தில் ப்ராக்ரஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. அடுத்தடுத்து ப்ராக்ரஸ் போகுது. கிட்டத்தட்ட நான் சொன்னல, எலெக்ஷன் ரிசல்ட் வருவதற்கும் இதில் முக்கியமான நபர்கள் சிக்குவதற்குமான எல்லா வழிவகையுமே இருக்குன்ட்டு. நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அமீர் வந்து பயங்கரமாக பேசியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து எனக்கும் ஜாஃபர் சாதிக்கும் வந்து உறவு இருக்குது. பட் அவர் என்ன தொழில் செய்கிறான்னு எனக்கு தெரியாது. இது எனக்கு வேற வேலை இருந்துச்சு, உனக்கு என்ன வேலை இருந்துச்சுன்னு எத்தனை படம் பண்ணேன்? அவர் படம் கடைசியாக எப்போ இருந்துச்சு? உன்ட்டு படமும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. 20 வருஷமாக அந்த ஆள் கூட தொடர்பில் இருந்திருக்கும் பொழுது எதுவுமே தெரியாது. நீ வேணும்னு நடிச்சுக்கலாம். ஆனால் எந்த தொடர்பும் இல்லைனாக்கா உன்னையே என்சிபி கூப்பிட்டு விசாரிக்கிறான்? ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் நல்லா பாருங்கள். இதில் வந்து அவர் வந்து நீட்டாக கை காமிச்சிருப்பார். நான் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண நான் ஒரு புரோக்கர்மா. எனக்கு வந்து எப்படி ஒரு காலியான வீடை பிடிச்சி கொடுத்தா கமிஷனோ அந்த மாதிரி உதயநிதியை ஒவ்வொரு நபரையும் அறிமுகப்படுத்தினா ஒரு காசு வாங்கினாலும் எனக்கு அதுக்கு பிரச்சனை வெளியில் வந்துருப்பாப்ல. ஆனால் சம்பந்தப்பட்ட வழக்கு அடுத்தடுத்த தளத்திற்கு போய் திமுக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளை தூக்குவதற்கும் ஆட்சிக்கு பெரிய நெருக்கடி வருவதற்குமான எல்லா வழிவகையும் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ஜாஃபர் சாதிக் மேட்ரு இவ்வளோ ப்ராக்ரஸாக போயிட்டு இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி வழக்கு ஒரு ப்ராக்ரஸுமே இல்லை. பார்த்தீங்களா? அப்படியே ஒரு பக்கம் கப்பு சுப்புன்னு இருக்கு. தொடர்ந்து காவல் நீட்டிப்பு. இன்னைக்கு மறுபடியும் 15ஆம் தேதி வரைக்கும் காவல் நீட்டிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் சொல்லுவது என்னன்னாக்கா, ஈடிக்கு போதிய ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார். எப்படி கொடுப்பாரு? ஜாஃபர் சாதிக்க திகாரில் வச்சிருக்கீங்க, கொடுக்குறாரு. இங்கே முதல்வரே சப்போர்ட் பண்ணுறாரு, முதல்வரே அவர் குறித்து புகழ்ந்து பேசுகிற பொழுது எப்படி ஒத்துழைப்பு கொடுப்பாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒன்று, சவுக்கையும் செந்தில் பாலாஜியும் ஒரே சிறையில் வை. 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்து இந்த வழக்கு வரட்டும். இல்லை தூக்கி இவரை கொண்டு போய் திகாருக்கு மாத்து. இது வேற என்ன செய்ய முடியும்? நீங்க சவுக்கையும் இவரையும் வச்சா எப்படி வழக்கு முடிவுக்கு வரும்னு ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கலாம். நகைப்பா இருந்தாலும், ஏன்னா அவர் உள்ள போனதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். எப்படி சவுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி நான் உன்ன வெளியெடுக்கிறேன், நீ என்ன வெளியெடுக்கிறியா அதான்னு போகலாமான்னு சொல்லி பேசிட்டு போட்டோம். ஆனா ப்ராக்ரஸ் ஆகணும்னா இங்க இருந்து அவரை வந்து வேற மாநிலத்திற்கு மாற்றணும். திகாருக்கோ வேற மாநிலத்துக்கு மாற்றின மாதிரி தான் ப்ராக்ரஸ் நடக்குமே தவிர, இல்லாட்டி ஒரு நபரை வருஷக்கணக்காக உள்ள உட்கார வச்சு சோறை போட்டு பந்தோபஸ்து கொடுத்து காவல் நிலையத்துக்கு நீதிமன்றத்துக்கு கூட்டு போயிட்டு இதான் வேலையான்னு கேட்குறேன். நீங்கள் தான் கைது பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து அவரை புகழ்ந்து பேசுறீங்கனாக்கா நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணாமல் இருப்பீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அரசாங்கம் வந்து யாருக்கெல்லாம் துணை போகுது நீங்கள் பார்க்குறீங்களா? இயற்கை வளங்கள், கனிம வளங்களை திருடுக்க துணை போகிறீங்க. உங்கள் கட்சிக்காரன் பணத்தை கொண்டு போய் பணத்து கூட வச்சிருக்கிறான், அவனுக்கு நீங்கள் துணை போய் மறுபடியும் எம்பி கொடுக்குறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெத்து 3 வருஷமாக உட்காந்து உங்கள் கட்சியிலேருந்து கடத்திருக்கிறான், அவனை வச்சு நீங்கள் கண்டே பிடிக்கலன்னு சொல்கிறீங்க. அப்போ காவல்துறையை பற்றி, காவல்துறையை வைத்துக்கொண்டு என்ன வேலை செய்யணும், எப்படி அவங்கள வழிநடத்தணும்னு தெரியலன்னா பேசாமல் அந்த காவல்துறையை கொண்டு போய் பிடிஆர்ட்ட வேற யார்ட்டையும் கொடுத்துருங்க. நீங்கள் வச்சுக்காதீங்க. உதயநிதியை கொடுக்க தேவையில்லை. ஏன் உதயநிதியை கொடுக்க வேணாம்னு தெரியுமா? உதயநிதியால் வந்து சினிமா துறையே மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இருக்க யார் படம் வந்தாலும் ரெட் ஜெயின் மூலம் தான் வெளியில் வரணும், இல்லாட்டி யார் எந்த படத்தை வெளியிடணும் எல்லாத்தையும் இவர் முடிவு பண்ணுறாருன்னு இப்போ சமயமாக விஷால் பேசினேன் இல்லையா? இன்றைக்கு கிடைச்ச தகவல் சொல்கிறேன். விஷால் அண்ணாமலையை சந்திக்கிறாராம். பயோபிக் பண்ண போகிறாங்க, படம் எடுக்க போகிறாங்க. அதுக்காக மட்டும் இல்ல, இந்த பிரச்சனை குறித்து பேசுவதற்காக போறாராம் விஷால். செய்தியாவே வந்திருக்கு. இந்த பிரச்சனை சினிமா துறையில் நடக்கக்கூடிய பிரச்சனை, உதயநிதியால் நடக்கக்கூடிய பிரச்சனை, இந்த ரெட் ஜெயிண்டை வச்சுக்கொண்டு இவர்களை வந்து யாருக்கெல்லாம் நெருக்கடி கொடுத்து எப்படிலாம் வந்து ஒருத்தர் அழிக்கிறாங்க, திட்டமிட்டு ஒழிக்கிறாங்க, நண்பராக இருந்தாலும் இந்த மாதிரி துரோகம் பண்ற விஷயத்தை பதிவு பண்றதுக்காகவும் அண்ணாமலை மட்டும் தான் கொஞ்சம் அக்ரெசிவா வந்து எதிர்கட்சி போல வந்து இவங்களை கேள்வி கேட்கிறார், கண்ணில் விரல விட்டு ஆட்டாரு. 10க்கு மோடியோட சப்போர்ட்டுக்கு செல்ல பிள்ளைன்றதுனாலையும் இதை குறித்து அவர்கிட்ட பேசி ஒரு டீமாக பேசி சினிமா துறையை எப்படி காப்பாற்றணும், எந்த அளவுக்கு என்ன மாதிரியான மாற்றம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த பேசுவதற்காக விஷால் இன்னைக்கு போறாராம். அப்போது எந்த அளவுக்கு இந்த குடும்பம் வந்து தமிழ்நாட்டையும் ஆக்கிரமிச்சிருக்கு, ஒவ்வொரு துறையும் ஆக்கிரமிச்சிருக்கு. நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள், அவர்கள் செல்வம் சேர்த்தது எப்படி இப்படி சாத்தியப்பட்டுச்சு? 15 கோடி 20 கோடிக்கு ஒரு வாட்சி கட்டுற அளவுக்கு சாதாரணமாக உங்களுக்கு செல்வம் வந்திருக்குனாக்கா என்ன வேலை செஞ்சீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் இப்போ தான் அமைச்சராக, நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ படம் நடிச்சிங்க, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம், அதில் எத்தனை ப்ரொடியூசரை தெருவில் நிப்பாட்டினீங்க, எல்லாமே நமக்கு தெரியணும் பொழுது. இப்போ இவ்வளோ 1000 கோடி சம்பாதிச்சு வச்சுருக்கீங்கனாக்கா எப்படி? தமிழ்நாடே நமக்கு சொந்தம்ன்ற அந்த நினைப்பில் நீங்கள் கபலீகரம் செஞ்சது தானே. இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி திட்டமிட்டு இந்த மாதிரி தேடி விவசாய நிலத்தை அழிக்காமல் போனாக்கா இன்றைக்கி தண்ணிக்கு பிச்சை எடுப்போமா? கர்நாடகா தண்ணி நீ கேட்கவே இல்லைன்னு சொல்லுது, நீ கேட்டேன்னு சொல்கிற. உதயநிதி அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு ஸ்டேட்டோட சிஎம்ஏ சொல்கிறாரு. இந்த பக்கம் வந்து நீங்கள் வட மாநிலத்துக்கு பிரச்சாரத்துக்கு போக போகிறதாலும் நீங்கள் செல்வத்தை சொல்லிட்டு இருந்தாரு. எங்கே நீங்கள் போயிடுவீங்களா? போக முடியாது. அப்போது நீங்கள் வெளியில் போயும் பிரயோஜனம் இல்லை, தமிழ்நாட்டை ஆண்டு எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் நீங்கள் எதுக்கு கொள்ளடிக்கிறதுக்கு? அவங்களை யாரும் கேள்வி கேட்க திராணி இல்லைன்றதுனால இவ்வளோ. அதுதான் இப்போ சீமான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறாரு. கைது பண்ணாலும் என்னை கைது பண்ணிப்பார், வழக்கு போட்டுப்பார், நீ செய்கிற அட்ராசிட்டியை நான் பேசுவேன். ஒரு பக்கம் எப்படி சவுக்கு ஒரு பக்கம் இந்த பக்கம் அக்ரெசிவாக பேசிகிட்டு இருந்தாரோ, அதே போல் அண்ணன் சீமான் வந்து இந்த நொடி வரைக்கும் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. கண்டிப்பாக. ஆனால் மக்கள் வந்து சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சரியான நபர்களை தேர்ந்தெடுங்கள். நம்ம ஏன் சொல்கிறோம்னா, ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்க முடியாதையும் நீங்கள் வந்து அவர் சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்பணும். நெருக்கடி கொடுத்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பதற்கான ஒரு இது வந்து ஆட்சி அதிகாரத்தை அவர் கையில் கொடுத்து பாருங்கன்றாரில்ல. ஒரு முறை கொடுங்கன்றாரில்ல, ஒரு முறை கொடுங்க. எம்எல்ஏ 2026 அண்ணனை வந்து எம்எல்ஏ நிச்சயமாக்கணும்.
அவர் சட்டமன்றத்துக்குள்ளே போகணும். பெரும் கூட்டத்தின் தலைவனாக அவர் போனால் மட்டும்தான் இந்த மாதிரி அராஜக போக்கு எந்த ஆட்சி வந்தாலும் செய்யாது. அதற்கான விதை அவர் தான் போடணும். இல்லாட்டி இங்கே ஒரு சாதி அரசியல் நடந்துக்கிட்டே இருக்கு தெரியுமா? கண்டிப்பாண்ணே. நம்ம அண்ணாமலை நம்ம ஊருக்காரு, நம்ம மண்ணுக்காரு, நம்ம அவரை விட்டே கொடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நம்மளுடைய பல்ஸ் தெரியும். ஆனால் அண்ணாமலை ஒரு பக்கம் நான் சாதி அரசியலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறதும் சொல்கிறதும், அந்த பக்கம் சாதியை வச்சே வந்து மோடி அவர்கள் வந்து ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுவதும், அமித்ஷா ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுவதும் அண்ணாமலையோட எதிர்காலத்துக்கு நல்லது கிடையாது. இதை அவங்க மாற்றணும். அண்ணாமலைக்காக மோடி அமித்ஷாவை மாறுவாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. அப்போ பேசாமல் அண்ணாமலையாவது வேற கட்சிக்கு பாருங்க. ஒன்று வேற கட்சிக்கு போங்க, இல்லை புதுசாக கட்சி தொடங்க. விஜய் தொடங்குறாருல, உங்களால் பண்ண முடியாதா? அப்படி தொடங்கி நம்ம மண்ணுக்கான மகனாக நீங்கள் மாறணுமே தவிர, பிஜேபி என்ற ஒரு தளத்திற்காக நீங்கள் வந்து இங்கேருந்து எல்லா விஷயத்தையும் சமரசத்தை செஞ்சுக்கிட்டு நீங்கள் சில விஷயங்கள் போனீங்கன்னாக்கா, யார் இந்த நாட்டை காப்பாற்ற? இவன் இந்த ஆள் காப்பாற்றிட்டு வர, அந்த ஆள் காப்பாற்றிட்டு வந்து இந்த ஆள் காப்பாற்றிடும் போது எல்லாமே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும்போது அப்போ நெருக்கடி கொடுக்கணும். நீங்கள் சீமானே ஒரு பக்கம் உட்கார வைக்கிற மாதிரி நீங்கள் அண்ணாமலை இந்த பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் உட்காந்து 2 பேருமே குடைச்சல் இந்த பக்கம் கொடுத்து நல்ல ஆட்சியை கொடுக்க வைக்கணும். நீங்கள் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அண்ணன் சீமானோ அண்ணாமலை எடுத்த உடனே சிஎம் ஆயிடுவாங்களானாக்கா சாத்தியக்கூறு இல்லை. ஏன்னா அது குறிப்பிட்ட ஒரு எம்எல்ஏவாவது ஜெயிச்சு அதுக்கப்புறம் ஒரு திட்டமிடுதல் வந்து அப்புறம் வைக்கணும். 2026 கூட்டணி வைத்து கொண்டால் மட்டும்தான் அண்ணன் சீமானுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். அதை அவரே இப்போ உணர்ந்துக்கிட்டு வர நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை விஜய் சொல்ற மாதிரி எந்த அண்ணனுடைய நோக்கம் ஏன் கூட்டணி வைக்கலன்னு சொன்னாலும் எல்லாமே திட்டுப்பலா இருக்கான்ட்டு. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது திருட்டுத்தனம் பண்ணல, கட்சியை இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க போது பேசாம கூட்டணி வைங்க. நீங்களும் விஜயும் கூட்டணி சேர்ந்தால் ஒரு பெரும் கூட்டத்தின் தலைவராக நீங்கள் 2 பேருமே உள்ளே போகும்போது எப்படி இருக்கும் பாருங்க. வா தலைவா நான் பாட்டு போட்டு கூப்பிடுவாங்க, போங்க பச்சை மட்டையோட போனாலும் போங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் வேணா பச்சை மட்டை சப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா? நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான சூழலை மாற்றி மறுபடியும் என் மண்ணை உயிர்ப்பிக்கணும், என் மக்களை உயிர்ப்பிக்கணும், இங்கே சாதி அடக்குமுறை இருக்கிறது ஒழிக்கணும், இந்த மாதிரி மெத்து வரத்தை தடுக்கணும்னாக்கா பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும்னா சிறந்த நபர்களை உள்ள அனுப்புவதற்கான தளத்தை வேலையை நம்ம செய்யணும். ஒரு பக்கம் நான் இந்த விஷயத்த முதல்ல முழுசாக கேட்கணும்னு நினைச்சேன். பட் அதுக்கு முன்னாடியே நம்ம பாதியில் வந்துட்டோம். என்ன அப்படின்னா, இன்னும் 2 வருஷத்துல தேர்தல் வருது, 2026 வருது. ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து அவ்வளோ சீக்கிரம் ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாது. நான் இப்போ எங்கள் ஊருக்கு போயிருந்தேன் ரொம்ப ரீசெண்டாக. அங்கே பார்த்த எல்லாருமே, நான் இப்போ ரீசெண்டாக பொலிட்டிக்கல் இன்டர்வியூ பண்ணுறத பார்த்துட்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, 2026 யாரா தம்பி வருவா அப்படின்னு. தெரில அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன். ஆனால் திமுக வராதில்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. திமுக வந்துருமா அப்படிங்கிற கேள்வியை தாண்டி திமுக வராதில்ல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்துட்டாங்க. ஸோ மக்களை இந்த அளவு வந்து டார்ச்சர், எல்லா விதமான மக்களுமே டார்ச்சர் அனுபவிக்கிற ஒரு ஆட்சியாக தானே அது இருந்திருக்கு. ஆமாம், நிச்சயமாக 2026 திமுக இருக்காது. நீங்கள் வந்து களத்தில் நீங்கள் இருக்குமே தவிர மக்கள் மனசில் திமுக கிடையாது. வெறுப்பின் உச்சத்தில் தான் திமுக இருக்கிற பொழுது 26 அவருக்கான வாய்ப்பு கிடையாது. அடுத்து எனக்கு தெரிஞ்சு 10 ஆண்டு காலம் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்கான எந்த சாத்தியக்கூறுமே இல்லை. 10 ஆண்டுக்கு பிறகு மண்ணை பற்றியும் மக்களை பற்றியும் புரிதல் ஏற்பட்டு உதயநிதி தலைமையில ஏதாவது உருப்படி ஏதாவது செய்யலாம்னு நினைச்சாக்கா அன்னைக்கு உங்களுடைய ஆட்சி முறையும் நீங்கள் எதிர்கட்சியாக இருந்து எப்படி எதிர்கட்சியாக இருப்பீங்களான்னு தெரியாது. ஏன்னா நிச்சயமாக வந்து விஜயகாந்த் என்ற ஒரு தலைவர் வரும்பொழுது நீங்கள் எதிர்கட்சியாக இல்லை, நீங்கள் இவ்வளோ மோசமான ஆட்சி செஞ்சுட்டு வைக்கும்போது எதிர்கட்சியும் கிடையாது. என்ன களம் காண போறீங்கன்றதை பொறுத்தானா 2026 எலெக்ஷன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் பிஜேபி, ஒரு பக்கம் நாம் தமிழர், ஒரு பக்கம் விஜய். இவர்கள்லாம் வந்து விஜயும் நாம் தமிழரும் கூட்டணி வச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டுக்கு அப்புறம் பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. களம் வந்து அப்போ எந்த கூட்டணி எதிர்கட்சி வரிசையில் உட்கார போது, எந்த கூட்டணி ஆளுங்கட்சியாக மாறப்போகிறது, அதில் திமுக வந்து பிக்சர்லேயே கிடையாது, சீன்லேயே கிடையாது. அதிமுக எனக்கு தெரிஞ்சு 2026 எப்படி வந்தால் அதிமுக வைசஸ் நாம் தமிழரும் விஜயோடைய கூட்டணி தான் வரும். இவர்கள் ஆளுங்கட்சியாகவும் இவர்கள் எதிர்கட்சியாக வந்து உட்காந்தாக்கா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு புதிய மாற்றம் தமிழ்நாட்டில், ஒரு புதிய மாற்றம் நடக்கும், அது நல்லாவும் இருக்கும். ஆனால் நிச்சயமாக திமுக தோட சொல்லி முடிஞ்சு. இந்த ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போதே கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசும்போது பார்த்தீங்கன்னா, சீமானவர்களும் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவிக்காக தான் போட்டியிடுறாரு பல வருடங்களாகவே பார்த்தீங்க அப்படின்னா. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுமே இந்த முதலமைச்சர் அப்படிங்கிற பதவிக்காக தான் ஆசைப்பட்டு அவர் போட்டியிடுறாருன்ற பட்சத்தில் 2 பேர் கூட்டணி வச்சா யார் அந்த சீட்டுக்கு வருவான்னு இருக்குல்ல. ஒரு ஆள் முதல்வராகவும் ஒரு ஆள் துணை முதல்வராகவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் மட்டும் தான் இங்கே இருக்குமே தவிர 2 முதலமைச்சர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வராதில்ல. 2 பேருமே முதலமைச்சராலாம் வர முடியாது. ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னாக்கா இன்றைக்கு பெரும்பாலும் இருக்கக்கூடிய கட்சி வந்து அதிமுக, திமுக. உங்களுக்கு வந்து திமுக விட்டுருங்க, அது போச்சு. 2026 திமுக வேலை கிடையாது. இன்றைக்கு அதிமுக என்ற ஒரு கட்சி இருக்கு இல்லையா, பலம் வாய்ந்த ஒரு பெரிய கட்சியாக இருக்குது. அத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க பொழுது நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் என்றைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்களா. இங்கே வந்து சீமானுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எம்எல்ஏ இருந்தால் ஓகே, நம்ம எதிர்பார்க்கலாம். விஜய்க்கு அந்த மாதிரி எம்எல்ஏ இருந்தால் எதிர்பார்க்கலாம். இல்லாத பொழுது களம் புதுசாக இருக்குது, என்ன செய்ய போகிறாங்க என்னன்ற விஷயம்லாம் தாண்டி 234 தொகுதியில் வந்து 110 120 தொகுதி அவங்க வாங்கிடுவாங்கன்றது வந்து இன்றைக்கு சாத்தியம் இல்லை. இன்றைக்கி இருக்க கள சூழலில் 2026 எப்படின்னு தெரியுது. அப்படின்னா பார்க்கும்போது
இந்த பக்கம் அதிமுக ஆட்சி. ஏன்னா எந்த ஒரு கட்சியுமே வந்த உடனே டக்குன்னு போயிட்டு உட்காந்துட முடியாது. ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக உட்காந்துட முடியாது. அண்ணன் இவ்வளோ வருஷம் போராடினாலும் குறிப்பிட்ட எம்எல்ஏ கூட இல்லைன்னும் பொழுது அது சாத்தியம் இல்லை. அப்போ இவர்கள் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக ஆட்சி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்க்கட்சி தலைவர் அதுதான் யாருன்றதோ ஒரு பிரச்சனை வரும். அந்த இடத்துல வந்து நிச்சயமாக எதிர்க்கட்சி தலைவர் விஜயா சீமானா அப்படின்றத அவங்க தான் பேசி முடிவெடுக்கணும். சீனியாரிட்டி அடிப்படையில் அண்ணன் சீமான் வருவார். இல்லை அப்படி இல்லாட்டி யார் கூட்டணியில் எவ்வளோ எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாண்ணே. நாம் தமிழர் சார்பாக அதிக எம்எல்ஏவோ அல்லது விஜய் கட்சி சார்பாக அதிக எம்எல்ஏவோ ஜெயிக்கிறத பொறுத்தான் யார் எதிர்க்கட்சி தலைவராக வரணும்ட்டு. எனக்கு தெரிஞ்சு விஜய் எடுத்தோன்னே எதிர்க்கட்சி தலைவராக வந்து உட்காருவதற்கான வாய்ப்புகள் கம்மி. சீமான் தான் எதிர்க்கட்சி தலைவராக வரணும். வந்தார்னா நல்லாயிருக்கும். ஓகே, கடைசியாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அதுக்கப்புறமா சீமான் இவர்கள் 2 பேருமே வந்து கூட்டணி போட்டு ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல சொன்னீங்க திமுக வந்து ஜாதி சார்ந்த அரசியல் நீங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ அரசியலில் ஒரு ஜாதிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜாதியும் மதமும் எவ்வளோ ஓட்டுகளை ஒரு கட்சிக்கும் ஒரு பிரிவுகளுக்கும் வாங்கி கொடுக்கறதுங்கிறது நமக்கு தெரியும். அந்த இடத்துல எவ்வளவு ஓட்டு இருக்கு அதை பொறுத்து எல்லாமே இருக்கும். அப்போ இங்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய அரசியல் வந்து கண்டிப்பா ஜாதியை வந்து அப்பாற்படுத்தி தான் இருக்குன்ற பட்சத்துல சீமானவர்கள் பேசக்கூடிய அரசியலும் விஜய் அவர்கள் பேசக்கூடிய அரசியலுமே தமிழ் தேசியம் தான். இப்போ அவங்க வந்து ஜாதி இல்லாத ஒரு அரசியலை பண்ணிட முடியுமா? தமிழ்நாட்டில் ஜாதியை ஒழிச்சிருவோம், மதத்தை ஒழிச்சிருவோன்றதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ப்ராக்டிக்கலாக பேசணும். சரி, இவர்கள் வேட்பாளர்களை இங்கே போடும் பொழுதே அந்தந்த தொகுதியில் எந்த சாதிய மக்கள் அதிகமாக இருக்காங்க, யாருடைய ஓட் பேங்கிங் அதிகமாக கிடைக்கும், அந்த சாதிய நபரை வந்து நம்ம அங்கே போட்டால் தான் வேட்பாளராக ஓட்டு கிடைக்கும்னு. ஆனால் இதை வந்து இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்களே தவிர ஆட்சியில் வந்த பிறகு இந்த சாதியை மையப்படுத்தி பண்ணுறதை பண்ண மாட்டாங்க. நீ எஸ்சி ஓசின்றது, மலமல்லும் சமூகம்ன்றது, உட்கார்ற அன்ஃபிட்ன்றது, நாய்கறி திங்கிறன்றது, இந்த மாதிரியான அரசியல் செய்யாமல் நாகரிகமான சில அரசியலை முன்னெடுப்பார்கள் தான் நம்ம நம்புறோம். 2வது சாதியை மையப்படுத்தி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து 2 பேருமே சந்திச்சிருக்காங்க. சீமான சைமன் சொன்னதும் விஜய் வந்து ஜோசப் விஜய்ன்னு சொல்லி 2 பேருமே சிறுபான்மை கிறிஸ்தவர்கள்ன்ற மாதிரியான வேறு தாக்குதல் நடத்தினதும், பர்சனலா அண்ணனுடைய ஃபேமிலியை பத்தி பேசினதும், விஜய்க்கு இப்போ கொடுத்த நெருக்கடிலாம் இருக்குல்ல. அப்போ நம்ம அந்த வலியை அனுபவிக்கும் பொழுது அந்த வலியை இன்னொருத்தர் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் தலைவன். அவன் தான் தலைவன். அப்போ 2 பேருமே அதை அனுபவிச்சிருக்காங்க பொழுது நிச்சயமா அந்த முன்னெடுப்பு எடுக்க மாட்டாங்க. ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்னு எதிர்பார்க்கலாம் நம்ம. ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் பேசணும். நம்ம நினைக்கிற மாதிரி 2026 அது மாதிரியான கூட்டணிகள் அமையுதா அப்படிங்கிறது அப்போ பார்த்தாலுமே, இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த காங்கிரஸில் நடக்கும் விசாரணை, அதுக்கப்புறமா செந்தில் பாலாஜி அவரோட விஷயம், அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதை பற்றி நான் அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸோட அடுத்த இன்டர்வியூவில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. நன்றி.